சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. ஹெவன்லி தண்டர் எர்த்லி ஃபயர்ன்ற டஞ்சனை நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. இதை முடிச்சதுக்காக சென்மோ ஆகிய வீரருக்கு வாழ்த்துக்கள். ராணி எறும்பை கொன்றதன் மூலம் நீங்கள் MVP ஆகிவிட்டீர்கள். வெகுமதின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்குது. சி ரேங்க்ல இருக்கிற ஒரு வாய்டு பிளேடும், சி ரேங்க்ல மறைந்து கொள்ளும் திறன், அதாவது கேமோஃப்ளேஜ் பாத்தீங்களா, அந்த ஸ்கில் கிடைக்குது. மற்றும் ரேண்டம் ஐட்டம் டிரா டிக்கெட்டும் கிடைக்குது. பொருட்களும் உங்கள் இன்வென்டரிக்கு அனுப்பப்பட்டுள்ளன. சரி, வெகுமதிகள் அனுப்பப்பட்டு விட்டன. இப்போது சீக்கிரம் இங்கிருந்து வெளியேறுங்கள். இந்த சிஸ்டத்தின் ஓய்விற்கு இடையூறு செய்ய வேண்டாம் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப சென்வாங்கிய ஹீரோ பாக்கலாம், அவ்வளவு சீக்கிரம்னா கிளம்ப முடியாது. முதலில் உன்னை விழுங்குவேன். இந்த முறை நான் வெறும் கையோடு திரும்புவேன் என்று நினைத்தேன். ஆனால் நீயாகவே மாட்டிவிட்டாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஒரு ஆண்ட் ஹோஸ்ட் பாத்தீங்களா, அந்த ஏஐ கேரக்டர். ஸோ அவங்க தான் இங்க வராங்க, ஓகேங்களா. ஸோ அவங்கள நம்ம இதுக்கப்புறம் எறும்புறானு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அவங்களை தாக்கும் போது ஆன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. எப்படி சாத்தியம்? நான் ஒரு என்பிசி கேரக்டர் தான். இந்த சிஸ்டத்தால் பாதுகாக்கப்படுபவள். உன்னால் எப்படி என்னை காயப்படுத்த முடிகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இல்லை, இது சரியில்லை. நீ டேட்டாவை விழுங்குறியான்னு கேட்கும் போது வேண்டாம், இப்போது நான் சாக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணி எறும்பும் காத்துறாங்க. தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள், நான் உங்களுக்கு பணிய தயாராக இருக்கிறேன் எஜமானரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ட்ரோலுக்கு வராங்க. உங்ககிட்ட இவ்வளவு சக்தி இருக்கும் போது நாம் இருவரும் கைகோர்த்தால் நாம் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும், புகழின் உச்சிக்கு செல்ல முடியும் சொல்லிட்டு அந்த ராணி எறும்பா சொல்றாங்க. அவ ஜென்மம் மனசுக்குள்ளே, ஓ, இது உண்மையில் புத்திசாலித்தனமாக தான் பேசுது. இதை நேரடியாக விழுங்கினால் எனக்கு சில AI மூளை பர்மிஷன்ஸ் தான் கிடைக்கும் என்றாலும், இது எனக்கு பணியுமாறு செய்தால் அது ஒரு நல்ல உதவியாளராக இருக்கும். இருந்தாலும் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாய் என்று நான் எப்படி நம்புவதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கலாம். அப்ப அந்த என்பிசி கேரக்டராகிய ராணி எறும்பும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மாஸ்டர், உங்கள் கவலையை பற்றி நான் சிந்தித்து விட்டேன். உங்களிடம் இருக்கும் சிஸ்டத்துடன் என்னால் மெர்ஜ் செய்ய முடியும். அப்படி செய்தால் நாம் இருவரும் ஒன்றாகவே இருப்போம். உங்கள் ஆர்டர்ஸ்க்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் சொல்லிட்டு சொல்றாங்க. எனது பழைய நினைவுகளை பொறுத்தவரை அவற்றை நான் முழுமையாக அழித்து விடுவேன். இது உங்கள் சிஸ்டத்தின் தூய்மை ஒருபோதும் பாதிக்காது. நம்ம சென்மோவும் கேட்பதற்கு நன்றாகவே இருக்கிறது. ஆனால் நான் உன்னை எச்சரிக்கிறேன், வேறு எந்த எண்ணமும் வைத்துக் கொள்ளாதே. உன்னை விழுங்குவதற்கு எனக்கு ஒரு வினாடி கூட ஆகாதுன்னு சொல்றான். அப்ப ராணி எறும்பும், நான் அப்படி துணிய மாட்டேன், சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. சென்மோவும், சரி அப்படி என்றால் தொடங்கும் சொல்லி சொல்றான். அப்ப அந்த ராணி எறும்பும், கவலைப்படாதீர்கள் மாஸ்டர், உங்களை பின்தொடர்வது எனக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தரும் என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது. சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. எச்சரிக்கை, ஒரு புதிய ஃபியூஷன் கோரிக்கை விடுகிறது. ஸ்கேன் முடிந்தது, பாதுகாப்பானது, ஆமா இல்லையான்னு சொல்லிட்டு வருது. ராணி எறும்பு என்னால் உணர முடிகிறது, இணைப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனது உடலுக்குள் மாஸ்டருடைய சக்தியால் நான் நிரப்பப்படுகிறேன்னு சொல்லிட்டு இந்த ராணி எறும்பு சொல்றாங்க. மாடல் இணைப்பு முடியுதுன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. ராணி எறும்புடைய புதிய உருவத்தை பாருங்க, எப்படி இருக்கிறது. இப்போது மாஸ்டருக்கு என் மீது சந்தேகம் இருக்காது என்று நம்புகிறேன் இல்லையான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப சென்மவும், அது போதும், திரும்புவா. சிஸ்டம் சம்மண்ட் பீஸ்ட் ராணி எறும்பை பெற்றதற்காக தலைவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சொல்லுது. தற்போதைய எண்ணிக்கை 2, மீதமுள்ள இன்வென்ட்ரி ஸ்லாட்டுகள் 2ன்னு சொல்லிட்டு வருது. சிஸ்டம் அப்கிரேட் செய்யப்பட்டதால் கூடுதல் இடங்கள்ன்றது கிடைக்கும். சென்மம் மனசுக்குள்ளேயே, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இறுதியாக நான் அவளுக்கு மென்மேலும் நெருக்கமாகி கொண்டிருக்கிறேன். அதாவது அவனோட சிஸ்டருக்கு தான் அவன் கோஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறான். அங்க இருக்க தொகுப்பாளரும், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன்றாங்க.
எங்களது மூத்த விளையாட்டு விமர்சகர் மாஸ்டர் லீயை அழைப்பதில் பெருமை கொள்கிறோம். அவரை வரவேற்கவும் சொல்றாங்க. மாஸ்டர் லீ நன்றி, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா உட்காராரு. உண்மையை சொல்ல போனால் இது மிகவும் நன்றாக இருக்கிறது. வெறும் 3 பேரால் இதை முடிக்க முடிந்தது என்பது எனது எதிர்பார்ப்பை தாண்டியது. எனது நீண்ட கால அனுபவத்தில் சொல்கிறேன். டி ரேங்க் டஞ்சன் ஏ ரேங்க் டஞ்சனுக்கு அடுத்தபடியாக மிகவும் கடினமானவை. அந்த ஏபிசிடின்னு வரும். இவங்க ஏக்கு அப்புறம் டின்றாங்க. ஸோ மான்வால தான் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அதை கன்வே பண்ணிடுறேன். ஓகேங்களா? மாஸ்டர்லி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இந்த நிலையில் இருக்கும் வீரர்கள் ஆட்டங்களில் தப்பி பிழைத்து வந்திருப்பார்கள். எனவே அவர்களுக்கு தலைகணம் அதிகமாக இருக்கும் நேரம் இது. இந்த நிலையில்தான் தவறுகள் செய்ய அதிக வாய்ப்புள்ளது. அதனால்தான் டி ரேங்க் டஞ்சன் இறப்பு விகிதம் எப்போதும் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ காய்ஸ், அந்த அரகண்ட்னால இதனுடைய அந்த டெத் ரேட் அதிகமாகிறதுனால சொல்றாரு ஏக்கு அடுத்து டின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் ஃபைட் பண்ணி அவங்க பவர் எக்ஸிட் பண்ணி தோப்பாங்க. இப்ப டீனா அவங்கள ஆணவத்தால தலையானத்தால தோப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. தொகுப்பாளரும் அப்படி என்றால் இந்த அணியின் செயல்பாட்டிற்கு நீங்கள் எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீர்கள் மாஸ்டர்லின்னு சொல்லி கேட்கிறாங்க. மாஸ்டர்லியும் குறைந்தபட்சம் நான் அவர்களுக்கு பாசிங் கிரேட் ஆகிய தேர்ச்சி மதிப்பெண்ணை தான் கொடுப்பேன். ஆனால் இந்த மதிப்பெண் அணிக்கு அல்ல, அந்த தளபதிக்கு தான். சூழ்நிலை எவ்வளவு ஆபத்தானதாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் ஒரு சிறந்த தளபதியின் முக்கியத்துவத்தை அது பிரதிபலிக்கும். மேலும் இந்த இளம்பெண் ஒரு தகுதியான தளபதிக்கான பண்புகளை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டாள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதல் பார்வையாளரும், நண்பா, இந்த பெண் ஏதோ விசேஷமானவள் என்று எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு பலமாக இருப்பாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மான்வாலர் ஷீன் போட்டிருக்காங்க. பட் ப்ரொஃபைல்ல காட்டுறது, டிஸ்பிளே பண்றது எல்லாம் நம்ம ஹீரோவா தான் இருக்கிறான். அதனால நம்ம சென்னை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக போஜுன் குழுவில் சேர தகுதியானவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இரண்டாம் பார்வையாளரும், ஃபெயிங் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை கேட்கிறான். அப்ப ஃபெயிங்கும், நான் இதை மறுக்கிறேன். அவனது பலத்தின் மீது எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் பார்த்தல இறுதியில தனது சொந்த அணியில் இருந்த அந்த ரெட் நேம் பிளேயரை மூலம் அவன் லெவலப் அடைந்து நிலைமையை மாற்றினான். அந்த ஒரு காரியமே அவனை பற்றி சொல்கிறது. அதாவது ஹீரோட பர்சனாலிட்டி அவன் டீம்மேட்டே கொன்றுவான்னு சொல்லிட்டு இந்த ஃபெயிங்ன்ற லேடி சொல்றாங்க. ஸோ இவங்கதான் ஹெட்டான்னு தெரியல, இப்ப வரைக்கும் அப்படிதான் காமிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு மோசமான தந்திரங்களை பயன்படுத்துபவனை என்னால் நம்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒருவனிடம் என் முதுகை காட்ட ஒருபோதும் நான் துணிய மாட்டேன். அவனை அவங்க இல்ல சேர்த்துக்க முடியாத மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப முதல் பார்வையாளரும், சரி, நாம் இன்னும் கொஞ்ச நேரம் அவனை கவனித்தால் என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்ப ஃபெயிங் சொல்வதிலும் நியாயம் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இருந்தாலும் அவனை நாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் ஒரு சிறந்த திறமை கிடைப்பது மிகவும் அபூர்வம் சொல்லிட்டு அந்த முதல் பார்வையாளர் சொல்றாரு. அவ சென்மோக்கு போன் அடிக்கும் சத்தம் கேட்டு எழுந்துக்கிறான். யார் அழைக்கிறார்கள் சொல்லிட்டு பார்க்கலாம். அவ சென்மோ அடக்கடவுளே, ஏற்கனவே 1 மணி ஆகிவிட்டதான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். நேற்றிரவு ஆட்டத்திலிருந்து வந்த உடனே தொங்கிவிட்டேன். என்ன நடந்தது என்றே தெரியவில்லைன்னு சொல்றான். அப்ப போன்ல ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தியானம், சகோதரர் சென், இது நான் தான் சூதியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்கள் ஒரு மாயாஜாலக்காரர் பாஸ், உண்மையிலேயே இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா சொல்றான். அவர் எப்போது கண் விழிப்பார் என்று தெரியவில்லை. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவருடைய உயிரென்றது பிழைத்து விட்டது. சகோதரர் சென், இனிமேல் நீங்கள் தான் எனது உண்மையான அண்ணன். உங்களுக்கு ஏதேனும் வேலை இருந்தால் சொல்லுங்கள். உங்களுக்காக எதையும் நான் செய்ய தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி அளிக்கிறான். சென்னை மனசுக்குள்ளே, அடுத்த ஆட்டம் தொடங்குவதற்கு எனக்கு இன்னும் சிறிது நேரம் இருக்குது. நான் தகவல்களை திரட்ட வேண்டுமானால்
சூதியான் சொன்ன அந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு ஒரு முறை சென்று வருவது நல்லதுன்னு சொல்றான். அப்போ சென்மோ சூதியான் என்னை அந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு அழைத்து செல்லுன்னு சொல்றான். அப்ப சூதியான் பிளாக் மார்க்கெட்டா, கண்டிப்பாக சொல்றீங்களா, நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், பிறகு சந்திப்போம் சொல்லிட்டு காலை வைக்கிறான். சென்மோ மனசுக்குள்ளேயே அப்படியே அவளையும் கூப்பிடலாம், அவளிடம் இருக்கும் தகவல்களை சரிபார்க்க எனக்கு அவளது உதவின்றது தேவை. ஸோ அவள்லாம் யாருங்க புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீமர் பொண்ணுதான். ஏன்னா அவனோட அவங்க சிஸ்டர் டஞ்சன் இடம் பார்த்திருப்பாங்களே. ஸோ அதனால ஹீரோவே பிளான் பண்றான். யானும் சகோதரமோ இங்கே இங்கே பாருங்க, ஏதோ வருகிறேன் சகோதரமோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப சென்மும் நீங்கள் அப்படின்னு இருக்கும் போது சூதியானம் என்னை அடையாளம் தெரியவில்லையா, நான் தான் சூதியான். நிஜ உலகில் நான் எடையை குறைத்து விட்டதால் இப்படி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சென்முவும் ஓ மாஸ்டர் சூ, உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, சென்மோன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறான். அவன் சூதியானம் இல்லை இல்லை, அவ்வளவு மரியாதை எல்லாம் வேண்டாம் சகோதரர் மோ, சியாதியான் என்று கூப்பிடுங்கள். சென்மோ அப்படி என்றால் எங்கே இருக்கும் இந்த பெண் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும் போது சென் சியா ஷியோவா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த சின்ன பொண்ணு ஓகேங்களா. அப்ப ஜியா ஷியோ அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஜியா பொண்ணு வெளியே பெயர்களை சொல்லி சத்தம் போடாதீர்கள், அது ஆபத்தான சொல்லி எச்சரிக்கிறாங்க. அப்ப சென்முவும் நீங்கள் இருவரும் விளையாட்டில் இருக்கும் உங்கள் அவதார்ஸ முற்றிலும் மாறுபட்டவங்களாக இருக்கீங்க, அதாவது கேம்ல பார்க்க உருவத்தோட இங்க டிஃபரெண்டா இருக்கீங்கன்னு சொல்றான். சூதியானம் உங்களை ஏமாற்றியதற்கு வருந்துகிறேன் சகோதரமோ, அதெல்லாம் வெறும் கொள்வதற்காக தான் சொல்றான். அப்ப இந்த ஜியா பொண்ணும் விளையாட்டில் இருக்கும் அதே தோற்றத்தை நிஜத்திலும் வைத்திருப்பது மிகவும் ஆபத்தானது சொல்லிட்டு சொல்றாங்க. இப்பொழுது சூதியானம் இவள் சொல்வது சரிதான், எங்கே நாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அப்ப சென்முவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ ஒரு தரகர் வராது. சோ இவர் தான் பாஸ் மாதிரி சும்மா ட்ரீட் பண்றாங்க. விருந்தினர்களை நீங்கள் சாப்பிட வந்திருந்தால் தயவு செய்து உள்ளே வாருங்கன்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. அப்ப அந்த தரகரும் எங்களது சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் ஆகிய போச்டு சிக்கன் மற்றும் சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சூதியானம் சகோதரர் மோ இவன் இந்த மார்க்கெட்டினுடைய லோக்கல் ஸ்னேக்கு தான், அதாவது உள்ளூர் பாம்புன்னு சொல்லிட்டு சொல்றான். ரகசிய தகவல்களை விற்பதில் வல்லவன் சூதியானம், ஆனால் இவன் தனது வட்டாரத்தை சேர்ந்தவர்களுடன் மட்டுமே வியாபாரம் செய்வான். போச்டு சிக்கன் என்றால் சட்டபூர்வமான வியாபாரம், சில்லி சிக்கன் என்றால் ரகசிய வியாபாரம் என்று அர்த்தம். அதாவது அந்த கோட் வேர்டு வச்சு மீனிங் காண்றாங்க. சென்மவும் புரிகிறது, நான் இதை உன்னிடமே விட்டு விடுகிறேன். சூர்யான் பாஸ், கைவண்ணத்தை சுவைக்க நான் என்று சில நண்பர்களை அழைத்து வந்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்றான். போஸ்டு சிக்கன் மிகவும் சாதாரணமாக தான் இருக்கும், எங்களுக்கு கண்டிப்பாக சில்லி சிக்கன் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப தரகரும் ஓ எனக்கு தெரியவில்லை விருந்தினர்களை, உங்களுக்கு இந்த வார கையிருப்பில் சில சில்லி சிக்கன் வேண்டுமா அல்லது பழைய கையிருப்பில் செய்துதான் சொல்லி கேட்கிறாரு. நியூ இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த ஸ்டாக் வச்சு கேட்கிறாரு. அப்ப சூதியானம் பாஸ், எங்களை இழிவாக நினைக்க வேண்டாம், நாங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் விலை உயர்ந்ததை தான் சாப்பிடுவோம், பணம் தீர்ந்து போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எங்களுக்கு அந்த பழையதுதான் வேண்டும், ஆளுக்கு ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப தரகரம் ஹஹான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, மிகவும் நேரடியான ஆள் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்க. மதிப்பிற்குரிய விருந்தினர்களை, மேலே தனி அறைகள் உள்ளன, யாராவது உங்களை அங்கே அழைத்து செல்ல ஏற்பாடு செய்கிறேன், உணவுகள் உடனே வந்துவிடும் சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த தரகர் சூதியான் கிட்ட போயிட்டு, உனக்கும் எனக்கும் ஒருவரையொருவர் தெரிந்திருக்கலாம், ஆனால் உன் நண்பர்கள் எல்லோரும் புதிய முகங்களாக தெரிகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். சூதியானம் உண்மையை சொல்ல போனால் நான் ஒரு மிடில் மேன் தான் இங்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது இடைத்தரகர் தான் இங்க. சோ அவனே ஒரு புரோக்கர் தான் முன்னாடி பார்த்தவன், இவன் ஒரு இன்னொரு புரோக்கர்ன்றான். அப்ப சூதியான் சென்மோவை காட்டி,
இவர் தான் உண்மையான வாடிக்கையாளர் சொல்லிட்டு அந்த பாஸ் கிட்ட சொல்றான். சோ இப்போதைக்கு தான் இவன் பாஸ், ஓகேங்களா? தரகர் நான் சொல்லுவேன், பாஸ்னா அவன் தான், ஓகேங்களா? குழம்பிடாதீங்க. அப்ப தரகரும் சரி, அப்படி என்றால் ஒரு இடைத்தரகர் உங்களை வழி நடத்துவதனால் இது விதிகளுக்கு புறம்பானது இல்லை என்று நினைக்கிறேன், என்னை பின்தொடருங்கள் சொல்லிட்டு போறான். அப்ப அந்த தரகர் ஆனால் சில கசப்பான உண்மைகளை இப்போதே சொல்லிவிடுகிறேன், ஏனும் அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. சூதியனும் நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஜியா பொண்ணும் நீங்கள் இருவரும் எங்களுக்கு புரியும்படி ஏதாவது பேச முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப தியானம் பாஸ் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தரகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் என்ன சொல்கிறேன் என்றால், எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு தரகரே ரெஸ்பான்ஸ் பண்றாரு. எதை கேட்க கூடாதோ அதை கேட்காதீர்கள், அதாவது நீங்களே பிரச்சனையில போய் சிக்கிக்காதீங்க, புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சூரியனும் கவலைப்படாதீர்கள், எங்களுக்கு விதிகள்னா பக்காவா தெரியும் சொல்லிட்டு சொல்றாரு. தரகரும் அமைதியாக இருங்கள், பிளாக் மார்க்கெட் இப்படிதான் இருக்கும், வெளியே நீங்கள் பார்க்கும் உலக விதிகளோ சட்டங்களோ இங்கே கிடையாது. உங்களிடம் பணம் இருந்தால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் வாங்கலாம், ஆனால் உங்களிடம் கொஞ்சம் பலமும் இருப்பது நல்லது, இல்லை என்றால் இவர்களின் கண்களுக்கு நீங்கள் வெட்டுவதற்காக காத்திருக்கும் ஒரு கொழுத்த ஆடு போலதான் தெரிவீர்கள் சொல்லிட்டு சொல்றான். அதாவது இவங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா சுத்தி இருக்கிற பீப்புள் அடிச்சு பிடிங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சென்மோ இந்த இடம் எப்போதும் இப்படித்தான் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்கிறான். சூதியானும் ஆமாம் சகோதரமோ, பிளாக் மார்க்கெட் இப்படித்தான் இருக்கும், எல்லா விதமான ஆட்களும் இங்கே இருப்பார்கள், இது உண்மையில் ஒரு சட்டமன்ற பகுதி, இங்கே வரும் அரசு அதிகாரிகள் கூட 10 ஹால்ஸ் ஆஃப் யாமா அமைப்புக்கு மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப நம்ம சென்னும் 10 ஹவுஸ் ஆஃப் யாமா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சூதியானம் அது ஒன்றும் அவ்வளவு சிக்கலானது இல்லை, சுருக்கமாக சொன்னால் அவர்கள் பிளாக் மார்க்கெட்டின் 10 மிகப்பெரிய அமைப்புகளின் தலைவர்கள் தான். சூதியானம் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் வானத்தையே அசைக்கும் அளவிற்கு அதிகாரமும் செல்வாக்கும் இருப்பதாக பேச்சு நிலவுகிறது சொல்லிட்டு சொல்றான். அப்ப அந்த தரகரும் உனக்கு நிறையவே தெரிகிறதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எவ்வளவு தூரம் தான் வருவேன், எங்கிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் எதற்கும் கிடைக்கும் சொல்லிட்டு சொல்றாரு. ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த தகவல்களை பெற தகுதி இருக்கிறது என்று லார்ட் லூவை நீங்க நம்ப வைக்க உங்களது மதிப்பை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றாரு. உங்களுக்கு 1 நிமிடம் மட்டுமே அவகாசம் உள்ளது, நீங்கள் இந்த புதிரை விடுவித்து வெளியே நீங்கள் விரும்பும் பதில்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ஹீரோ மற்றும் அவன் நண்பர்களை ஒரு ரிமோட்டை பயன்படுத்தி கூண்டாகிய ஒரு பசில்குள்ள டிராப் பண்றான். ஏன்னா நீங்க அங்கேயேதான் சாகணும்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். அப்ப சூதியானம் துரோகி நாயே, சீக்கிரம் எங்களை வெளியே எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நான் மட்டும் வெளியே வந்தனா உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்றான். அப்ப இந்த தரகரும் 1 நிமிடத்திற்குள் உங்கள் மாஸ்டர் பதிலை கண்டுபிடிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சூதியானம் ஷிட், அந்த பாவி எங்களை ஏமாற்றி விட்டான், இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். புரியாத இந்த வரிகள் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் போல இருக்கிறது, யாருக்காவது இது புரிகிறதான்னு சொல்லி கேட்கிறான். சென்முவும் இது அப்படின்னு இருக்கும் போது ஜியாஷியோ இது எண்களின் வரிசை சமன்பாடுன்னு சொல்லி கேட்கிறாங்க. சென்மு மனசுக்குள்ளே நான் யார் என்று அவர்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் போல் இருக்கிறது, அதனால்தான் என்னை சோதிக்க இப்படி செய்கிறாருன்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான். நம்ம தியானும் சரிமோ உன்னால இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப நம்ம சென்மோவும் நான் முயற்சி செய்கிறேன். அப்ப ஜியா பொண்ணும் உன்னால் முடிந்த வரை முயற்சி செய், நாங்கள் உன்னையே நம்பி இருக்கிறோம் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க. அந்த பதட்டத்தில் தான், ஓகேங்களா? சூரியனும் மோ என்ன செய்கிறான் என்று உனக்காவது புரிகிறதான்னு சொல்லிட்டு கேட்கிறான். நான் ஒரு முட்டாள், இவ்வளவு குறைந்த நேரத்தில் ஒரு கடவுளால் கூட இதை தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான்.
அப்ப ஜியா பொண்ணும் உன்னுடன் வந்து இந்த பிரச்சனையில சிக்கி இருக்க கூடாது, இப்போது பார் நானும் என் உயிரை இங்கே இழக்க போறேன்னு சொல்லிட்டு வருந்துறாங்க. அப்ப அந்த தரகர் வந்து மனசுக்குள்ளேயே, ஹே, லார்ட்லோ இன்னும் இந்த சிறுவன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறார். பிளாக் மார்க்கெட்டின் மிக சிறந்த கணித மேதைகளுக்கு கூட பேனாவும் காகிதமும் தேவைப்படும், அதாவது இந்த பசிலை சால்வ் பண்றதுக்கு. சென்மோ சும்மா அப்படியே உறைந்து நிற்கிறான். இந்த கணக்குகளின் அளவை பார்த்தே அவன் மிரண்டு போயிருப்பான் இல்லையா, அவன் சொல்லி மனசுல யோசிக்கிறான். அவன் சென்மோ வந்து இந்த எண்கள் முதல் பார்வையில் குழப்பமாக தெரிந்தாலும் உண்மையில் ஒவ்வொரு 3 எண்களின் தொகுப்பும் சமமாக இருக்கிறது. அவன் மனசுக்குள்ளே வந்து ஒவ்வொரு 10 இலக்குகளுக்கு ஒரு எண்ணை எடுத்தால் 3 கூட்டு தொடர்கள், அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ஸை உருவாக்குது. இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஒண்ணு நண்பர்களே, ஸோ ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் இருக்குன்னா அது எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து கணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து சிம்பிளான எக்ஸாம்பிள் அட்டாச் பண்றோம், பட் இங்க கொடுத்துக்கிறது வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஓகேங்களா, முறையை கண்டுபிடித்த பிறகு கணக்கீடு செய்வது ஒன்றும் அவ்வளவு பெரிய காரியம் இல்லை. இவ்வளவு சுலபமான கணக்கை கொடுத்தா என்னை சோதிக்கிறார்கள் சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். நீங்கள் என்னை மிகவும் குறைவாக எடை போட்டு விட்டீர்கள் விடைன்னு நினைச்சுக்கிட்டே அவன் பட்டனை பிரஸ் பண்றான். சூரியன் வந்து எல்லாம் முடிய போகிறது, நாங்கள் இங்கேதான் சாக போறோமா அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க. அவ ஜென்மம் வந்து ஆன்சர்ன்னு சொல்லிட்டு 52914 அப்படின்னு சொல்லிட்டு என்று கொடுத்த உடனே தரகர் வந்து கடவுளை கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அதாவது லார்ட்ல வந்து மேல இருந்து பார்த்துன்னு இருக்காரு. இந்த சிறுவன் இவன் சுவாரஸ்யமானவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப லார்ட்ல வந்து இறங்கி வராரு. குரூப்பினுடைய முன்னாள் சீஃப் AI இன்ஜினியர் கிட்ட இருந்து இதுதான் எதிர்பார்க்க முடியும், இவற்றை நான் தவறாக நினைக்கவில்லை என்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட்லூ சொல்றாரு. சென்ம மனசுக்குள்ளே யார் இந்த மனிதன், என்ன ஒரு அபரிவிதமான சக்தின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். வந்து உங்களுக்கு என்னை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். லார்ட்லூ வந்து உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறேன், இன்ஜினியர் சென்னு சொல்லிட்டு சொல்றாரு. மோ ஹியான்யூ குரூப்பினுடைய முன்னாள் AI பொறியாளர், AI துறையின் மிகச்சிறந்த திறமைசாலி. லார்ட்லூவும் நீ இல்லை என்றால் இன்றைய ஹியான்வியூ குழுமமே இருந்திருக்காது என்று தைரியமாக சொல்லலாம். மேலும் இன்று நம்மிடம் இருக்கும் இந்த கோல்டு கேம் கூட இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உடைக்கிறான். அதாவது இந்த கேமே நம்ம ஹீரோ தான் கிரியேட் பண்ணியிருக்கான், அதாவது டெவலப்பர் தானே ஹீரோ, அந்த கோடிங் மூலியமா கிரியேட் பண்ணியிருப்பான். ஸோ அதுதான் கைஸ், லார்ட்லூ வந்து உன்னால் இவ்வளவு ஆச்சரியமான ஒரு சக்தியை பெற முடிந்தது என்பதில் ஒன்றும் வியப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விளையாட்டில் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சக்தி. நம்ம சென்னோ வந்து ஷாக் ஆயிட்டு கையை முறுக்கிறான். அப்ப நம்ம சூதியானம் பொருங்கள் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். லார்ட்லூ, பாதாள உலகத்தின் விதிமுறைகளின் படி நாங்கள் எந்த விதியை மீறவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நீங்கள் இப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவ சூதியானம், மோ இவர் யாருன்ட்டு, இவருதான் 10 யாமா கிங்ஸ்ல ஒருவர், அதாவது அந்த 10 ஹார்ஸ் ஆஃப் யாமான் சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல 10 பாசஸ் இருக்காங்க, அதுல இவரும் ஒருத்தவர், லூ டியான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சொல்றான். அப்ப நம்ம சூதியானம் வந்து மனசுக்குள்ளே, இவருடன் இருப்பவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் இப்போது அவரது பகுதியில் இருக்கிறோம், அவருடன் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இவ்வளவு பெரிய ஆட்களை நான் நேரில் பார்ப்பது இதுவே முதல் முறை. இவர்களின் இருப்பு ஒரு C ரேங்க் ஹீரோ போலவே மிரட்டலாக இருக்கிறது சொல்லிட்டு நம்ம தியான் பயணம் புலம்புறான். அப்ப நம்ம சென்ம மனசுக்குள்ளேயே, C ரேங்க் வீரர்களா, ஒரு விளையாட்டின் லெவல் உயர்வு நிஜ உலகிலும் ஒரு வீரனுடைய ஆறாவை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப லார்ட்லூ வந்து விதிமுறைகளா, என்னிடமே விதிகளை பற்றி பேசுறாயா, உனக்கு ரொம்பவே கட்ஸ் தான்ப்பான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இடத்தில் எனது வார்த்தைய சட்டம் சொல்லிட்டு உடைக்கிறாரு. ஜியாஷு பொண்ணும் வந்து வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு, நம்மை அவளிடம் கொல்ல செய்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சென்மோவும், மிஸ்டர் லூ, உங்களது பலத்தை காட்ட மட்டுமே நீங்கள் எங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே வர வைத்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டா ரிப்ளை பண்றான். அப்ப லார்ட்லூவும், ஹஹஹா சகோதரர் சென்,
உண்மையில் புத்திசாலிதான். புத்திசாலியான ஆட்களுடன் வியாபாரம் செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நாம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வோம். இதில் உனக்கு தேவையான ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆனால் உனக்கு தெரியும், இந்த ரகசிய தகவல், இந்த இன்டர்ன்றது உனக்கு இலவசமா கிடைக்காது. அப்ப சென்மோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறான். நம்ம லார்ட் லூவும், ஹே, உனக்கு ஒரு வாரம் சொல்லிட்டு நான் டைம் பிக்ஸ் பண்றேன். உன்னால் ஒரு வாரத்திற்குள் சி ரேங்க அடைய முடிந்தால் மட்டுமே மீண்டும் என்னை சந்தி. அந்த தகவலுக்கு பதிலாக உனது உயிர்ப்பிக்கும் முறையை, அதாவது ரிசரக்ஷன் மெத்தடை எனக்கு சொல்லித்தர வேண்டும் சொல்லிட்டு நிபந்தனை போடுறாரு. அப்ப லார்ட்லோ என்றால் பேசுவதற்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தெனாவட்டா ரிப்ளை பண்றாரு.